ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வே ஆஃப் டிப்ளாய்மெண்ட், விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட்டில் செகண்ட் மெத்தட் பார்க்குறோம். ஸோ நேற்று வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துருப்போம், டிப்ளாய் த விஎம் யூஸிங் அஜூர் போர்ட்டல் வித் மார்க்கெட் பிளேஸ் இமேஜ். அந்த மெத்தடில் நம்ம விஎம் டிப்ளாய் பண்ணியிருப்போம். இன்றைக்கி செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு விஎம் வந்து நம்ம அஜூர் சிஎல்ஐ கமெண்ட் லைன் டூல் வழியாக எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஜூர் போர்ட்டலுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எஸ்ஓ வழியாக லாகின் பண்ணியிருப்போம் த்ரூ ப்ரௌசர். ஸோ இதை தவிர்த்து ப்ரோக்ராமேட்டிக் வே வழியாக நம்ம லாகின் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரோக்ராமேட்டிக் வே அப்படின்னா ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்து லாகின் பண்ணி அஜூர் போர்ட்டலில் சிஎம்டி டூல் வழியாக கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் டூல் வழியாக லாகின் பண்ணி ஆப்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்லி கமாண்ட் பேஸ்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம ப்ரௌசர் கூட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம விர்ச்சுவல் மிஷினை நம்மளுடைய லோக்கல் சிஸ்டத்திலிருந்து நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமேட்டிக் வே. ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் அஜூருடைய நேட்டிவ் டூல், அதாவது அஜூரே ஓனாக ரெடி பண்ணியிருக்க டூல் பேர் தான் வந்து அஜூர் சிஎல்ஐ டூல். ஓகேவா? இந்த டூலை வந்து நீங்கள் ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ கூகுளில் வந்துட்டு அஜூர் சிஎல்ஐ விண்டோஸ் ஃபார் அஜூர் சிஎல்ஐ ஃபார் விண்டோஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டூல் வந்துடும். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணணும், இந்த டூல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகும் சிஎம்டி இது வந்து. ஸோ இங்கே போயிட்டு அஜூர் ஸ்பேஸ் வெர்ஷன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். இது ரெகக்னைஸ் ஆகும். ஓகே, சாரி, ஏஜி வெர்ஷன். ஸோ ஏஜி ஸ்பேஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணணும். ஏஜிங்கிறது அஜூர், வெர்ஷனுங்கிறது அந்த அஜூர் சிஎலுடைய வெர்ஷன். இங்கே நம்மளுக்கு காட்டும் ஏஜி ஸ்பேஸ் வெர்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அஜூர் சிஎல்ஐ நம்ம என்ன சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த வெர்ஷன் வந்து இங்கே காட்டணும். நம்மளுடைய சிஎம்டியில் டிடெக்ட் ஆனால் தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக ஆனால் மட்டும்தான் இந்த சிஎல்ஐ வந்து டிடெக்ட், அதாவது சிஎம்டியில் இந்த சிஎல்ஐ வந்து டிடெக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2.56.0 இதுதான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதே வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ உங்கள் சிஸ்டத்துலேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரோக்ராமேட்டிக் வே வழியாக, அதாவது சிஎம்டி டூல் வழியாக இந்த அஜூர் போர்ட்டலை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கேருந்து சிஎம்டிலேருந்து இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா ஒரு கமாண்ட் இருக்குது, ஏஜி ஸ்பேஸ் லாகின். இது வந்து ஒரு கமாண்டு. ஸோ இந்த கமாண்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறோம். இந்த கமாண்ட் கொடுக்குறப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த கமாண்ட் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சிஸ்டத்துலேருந்து ப்ரௌசர் பேஜுக்கு லோட் ஆகும். அதில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். அது எப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய சிஎல்ஐ ஓப்பன் பண்ணிட்டேன். இதை வந்து ஏஜி ஸ்பேஸ் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்து டைப் பண்ண உடனே, டைப் கொடுத்து என்ட்ரு கொடுத்த உடனே இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும், இந்த ப்ரௌசர் பேஜ் ஹேஸ் பீன் ஓப்பன் வரும். ஸோ நம்மளோட இந்த கமெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக வந்து நம்மளுடைய பேஜுக்கு ரவுட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதில் இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் அஜூர். இதில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு யூ ஹாவ் லாக்ட் டு மைக்ரோசாஃப்ட் அஜூர், யூ கேன் க்ளோஸ் திஸ் விண்டோ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு வார்னிங் கொடுக்குது. இப்போ நான் அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் பேக் டு என்னுடைய சிஎல்ஐ. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிஎல்ஐ பேஜுக்கு வந்துட்டேன். இப்போது இந்த இடத்துல என்ன டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு காட்டும் அப்படின்னா, இப்போ நம்ம அஜூர் போர்ட்டல் லாகின் பண்ணிட்டோம்ல, அப்போது அஜூர் போர்ட்டலில் நம்மளுக்கு என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இங்கே காட்டும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜேசன் சொல்லுவாங்க, ஜேஎஸ்ஓஎன், ஜேசன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஎஸ்ஓஎன், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க, ஜேசன் ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து என்ன, நம்மளுக்கு இப்படி பார்க்குறப்போ கொஞ்சம் அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன்.
கொஞ்சம் டீசெண்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஏஜி சப்ஸ்கிரிப்ஷன் just get subscription age group list age group so age subscription இங்கே வந்திருக்கிற ஒவ்வொன்றுமே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி இருக்குது. அதாவது 1 2 3 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட இதில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி லாங் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்கேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூகுளில் அஜூர் CLI கமெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே அஜூர் கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஓவர்வியூன்னு வந்துருச்சா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க் அஜூர் CLI பார்த்தீங்களா? ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்ன் அஜூர் CLI இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இங்கே இருக்கும் டுட்டோரியல் எல்லாமே இருக்கும். லேர்ன் ஹவு டு யூஸ் அஜூர் CLI அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் சின்ன சின்ன கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் க்ளவுட் ரிசோர்ஸஸ் வித் அஜூர் CLI, ஸோ கிரியேட் ரிசோர்ஸஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் அஜூர் CLI. ஸோ ஃப்ரீ டயத்தில் நீங்கள் டைம் இருந்தால் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இதில் சின்ன சின்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது இன்கேஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் டைரெக்டாக போடலாம். இப்போ வந்து VM டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அஜூர் VM கிரியேஷன் யூஸிங் அஜூர் CLI அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டைரெக்டாகவே உங்களுக்கு லிங்க் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் விண்டோஸ் வர்ச்சுவல் மெஷின் வித் அஜூர் CLI இந்த மாதிரி உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்கேஸ் இதில் போய் உங்களுக்கு தேடி எடுக்கிற கஷ்டம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், நான் ஏதோ எரர் கொடுத்துருக்கேன். அதாவது இது கமெண்ட் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டான கமெண்ட் என்னென்னா, ஸோ ஏஜி அக்கௌண்ட் லிஸ்ட் -- அவுட்புட் டேபிள். அக்கௌண்ட்டுங்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன், லிஸ்ட்டுங்கிறது லிஸ்ட் பண்ணு, அவுட்புட் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லி நான் சும்மா கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் 2 ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேவா? அஜூர் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போது நான் அஜூர் போர்ட்டலுக்கு போகாமையே இந்த CMDலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனை நான் பார்த்துட்டேன். ஓகேவா? இப்போது நார்மலாக நம்ம வந்து அஜூர் போர்ட்டல் எப்படின்னா இங்கே போயிட்டு அஜூர் போர்ட்டல் போய்ட்டு இங்கே போய் சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். அதுக்கு வித்தின் a fraction of செகண்டில் ஒரு சிங்கிள் கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கேயே நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட்டு என்கிட்ட இருக்குது. அதில் உங்களுடைய அக்கௌண்ட்டை விஷ்ணுபிரியோட அக்கௌண்ட்டை எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஒரு ஐடி இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரீ ட்ரையலை கிளிக் பண்ணுங்கள். ஓவர்வியூவில் நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி வந்து இங்கே வரும். ஓகேவா? இப்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் 593 அப்படிங்கிற ஐடி, இதுதான் விஷ்ணுபிரியாவோட ஐடி. இப்போ நான் பார்க்குறேன் இந்த இடத்துல எனக்கு 2 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் வந்து 593 இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து விஷ்ணுபிரியாவோட சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? இப்போது என்கிட்ட இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எனக்கு விசிபிள் ஆகாது. இங்கே வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் காட்டும். ஏன்னா நான் வந்து ஸ்விட்ச் டைரக்டரி கொடுத்து வேறு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகணும். நான் இங்கே வந்து மொத்தமாக எல்லா சப்ஸ்கிரிப்ஷனையும் காட்டிடும். ஆனால் அஜூரில் வந்து நான் ஸ்விட்ச் டைரக்டரி கொடுத்து போகணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது ரெண்டு அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் ஒரு அக்கௌண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்து நான் செட் பண்ணணும். அப்படின்னா தான்
நம்ம என்ன என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகும். இல்லை அப்படின்னா அது வந்து செகண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போயிடும். எதில் வேணாலும் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ப்ரைமரி சப்ஸ்கிரிப்ஷனை நான் அங்கே வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஏஜி அக்கௌண்ட் செட் ஹைஃபன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் இந்த தப்பாக கொடுத்துட்டேன், ஃபஸ்ட்டாக இருக்கிறது செட்டுன்னு கொடுக்கணும். செட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு செட் பண்ணிடு எல்லாத்தையும் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். செட் கண்டிஷன் இங்கே கொடுக்குறோம். ஏஜி அக்கௌண்ட் செட் அப்படிங்கிறது இந்த அக்கௌண்ட்டுக்கு செட் பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது இந்த சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு செட் பண்ணு அப்படிங்கிற கமெண்ட் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், சின்ன சின்ன கமெண்ட்ஸ் என்ன பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஏஜி ஸ்பேஸ் லாகின் பார்த்துருக்கோம், ஏஜி அக்கௌண்ட் லிஸ்ட் பார்த்துருக்கோம், ஏஜி அக்கௌண்ட் செட் ஹைஃபன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத இந்த மாதிரி 3 கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போது இங்கே அஜூர் போர்ட்டலில் நான் ரிசோர்ஸ் குரூப் என்னென்ன ரிசோர்ஸ் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இங்கே பார்க்கணும். நான் அதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன் ரிசோர்ஸ் குரூப்னுட்டு. ஸோ இங்கே போயிட்டு ரிசோர்ஸ் குரூப்புன்னு பார்த்தா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் குரூப் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அதையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அஜூர் போர்ட்டலுக்கே போகாமல் இங்கேருந்து இந்த கமாண்ட் லைன் டூலேருந்து நான் பார்க்க போகிறேன் இப்போ. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏஜி வந்து காமன். நீங்கள் எந்த கமெண்ட் யூஸ் பண்ணாலும் ஏஜி வந்து ஃபஸ்ட்டு காமனாக வரணும். அப்படி ஏஜி கொடுத்தா தான் அது வந்து அஜூர்ன்றதையே வந்து சிங்க் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ ஏஜி ஸ்பேஸ் ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்து இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா குரூப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். குரூப் ஸ்பேஸு லிஸ்ட்டு கொடுத்துட்டு ஹைஃபன் அவுட்புட். நம்மளுக்கு என்ன அவுட்புட் வேணும், டேபிள் அப்படிங்கிற அவுட்புட் வேணும். அதாவது இந்த குரூப் எல்லாம் வந்து நம்மளுக்கு டேபிள் ஃபார்மேட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் 3 ரிசோர்ஸ் குரூப்பு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே காட்டிடுச்சு. ஓகேவா? நம்மளுக்கு 3 ரிசோர்ஸ் குரூப் இங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுச்சு. இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்பையும் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்குது, குரூப் ஷோவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது இந்த dev-rg அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு ஏஜி ஸ்பேஸ் குரூப் ஷோ ஹைஃபன் ரிசோர்ஸ் குரூப் ஸ்பேஸு dev-rg. ஸோ இந்த மாதிரி ஏஜி குரூப்னா ரிசோர்ஸ் குரூப், ஷோன்னா காட்டுறது, ஹைஃபன் ரிசோர்ஸ் குரூப். இந்த ஹைஃபன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து இன்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்றது. அதாவது இந்த ரிசோர்ஸ் குரூப்புடைய நேமை நம்ம பாஸ் பண்ணோம்னா ஹைஃபன் சொல்லி நம்ம கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஜேசன்கிற ஃபார்மேட்டில் காட்டும். பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். இப்போ வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் ஆல்ரெடி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணதுனால ஸோ நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு வந்து இது எல்லாமே ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ எதுக்கு நான் இந்த சின்ன பேசிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ண போகிறோம். ரிசோர்ஸ் குரூப் கீழே ஒரு விஎம் க்ரியேட் பண்ண போகிறோம். அஜூர் விஎம் யூசிங் சிஎல்எம். ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப், அது கீழே வந்து ஒரு மிஷின் க்ரியேட் பண்ண போகிறோம். குரூப் ஷோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிசோர்ஸ் ஹைஃபன் குரூப்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஓகே, சின்ன மிஸ்டேக் வந்து நம்மளுக்கு பொதுவாக வரத்தான் செய்யும். ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம வந்து இது கொடுப்போம்,
அண்டர்ஸ்கோர் கொடுத்துருவோம், இல்லை ஹைஃபன் கொடுத்து மறந்துடுவோம். அந்த மாதிரி இப்போது இந்த ரிசோர்ஸ் குரூப்புடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டுது. இந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த ரிசோர்ஸ் குரூப்புடைய லொக்கேஷன் என்ன, இந்த ரிசோர்ஸ் குரூப்புடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு காட்டுது இங்கே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கமெண்ட் என்ன அப்படின்னா, ஏஜி அஜூர் குரூப்னா ரிசோர்ஸ் குரூப் கிரியேட். ஓகேவா? அப்புறம் நேம் கொடுக்கணும். ரிசோர்ஸ் குரூப் நம்ம ஜென்ரலாக அங்கே ஒரு ரிசோர்ஸ் குரூப் கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நேம் ஒன்று கொடுப்போம். ஸோ அதுக்கு ஹைஃபன் நேம் இன்புட் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அஜூர் CLI -RG அப்படின்னு அஜூர் CLI -RGன்னு ஒரு நேம் கொடுத்துட்டோம். இப்போது இதுக்கான லொக்கேஷன் கொடுக்கணும் நம்ம. இப்போது இங்கே போர்ட்டலில் போயிட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப் நம்ம புதுசாக நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை, ரிசோர்ஸ் குரூப்போட இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை வந்து செட்டுன்னு கொடுத்து செட் பண்ணியாச்சு. அப்போது ரிசோர்ஸ் குரூப் நேம் வேணும், ரீஜியன் வேணும். இந்த ரெண்டு இருந்தால் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும் அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஏஜி குரூப் கிரியேட் ஹைஃபன் நேம் வந்து இதுதான் அஜூர் CLI RG அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது லொக்கேஷன் கொடுக்கணும்ல, அப்போ ஹைஃபன் லொக்கேஷன். இதில் எனக்கு ஈஸ்ட் US அப்படிங்கிற லொக்கேஷனில் வேணும். இப்போது இந்த மாதிரி ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும். இங்கே இப்போ நம்ம போர்ட்டலில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஸ்பேஸ் USன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது லொக்கேஷனை எடுத்துக்காது. அதனால் கண்டினியூஸாக கொடுக்கணும். ஈஸ்ட் US வித்தவுட் ஸ்பேஸோட நம்ம கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு இந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் ஆகணும். அஜூர் போர்ட்டல் போகாமையே இங்கேருந்தே ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது எப்படி நம்ம அதாவது வியூ பண்ணி பார்க்குறது, ஏஜி குரூப் லிஸ்ட் அப்படின்னு லிஸ்ட் ஹைஃபன் அவுட்புட் டேபிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இருக்கிற ரிசோர்ஸ் குரூப் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறேன். ஏஜி குரூப் லிஸ்ட் ஹைஃபன் டேபிள் அவுட்புட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போது என்னுடைய அஜூர் CLI அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப் வந்து இங்கே வரணும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். எதனால் அப்படின்னா நம்மளோட இன்டர்நெட்டை ஸ்பீடை பொறுத்து இது இங்கே நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தாலும் இது இங்கேருந்து அஜூர் போர்ட்டல் போய் ஃபிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் டீட்டெயில். ஸோ அதனால் இங்கே வந்து குவைட் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 ரிசோர்ஸ் குரூப் வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போது அஜூர் போர்ட்டலில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணலாம். இங்கே போய் ரிஃப்ரெஷ் கொடுங்க. கொடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப் இங்கே கிரியேட் ஆகிடுச்சா? இவ்வளோதான் சிம்பிள். அஜூர் CLI வச்சு ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்சுவல் டாஸ்க் என்ன, டிப்ளாய் தி வர்ச்சுவல் மிஷின் யூஸிங் அஜூர் CLI. இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் டாஸ்க். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ரஃபாக ஒரு இது பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன அந்த கமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏஜி அப்படிங்கிறது காமன், ஏஜிங்கிறது அஜூர். நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ VM விர்ச்சுவல் மிஷினில் என்ன கிரியேட். ஓகேவா? அப்போ ஏஜி ஸ்பேஸ் VM ஸ்பேஸ் கிரியேட். ஓகேவா? இப்போது இந்த இது கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே போர்ட்டலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஒரு VM கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கிறது இங்கே இருக்கு பாருங்கள். அந்த ஸ்டெப்பு தான் நமக்கு இங்கேயும் இருக்கும். ஒரு விர்ச்சுவல் மிஷின் கொடுத்து கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா
ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு விஎம் க்ரியேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் குரூப் வேணும். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு கால் வருது, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சாரி. அப்போது ஏஜி விஎம் க்ரியேட் கொடுத்துட்டோம். இங்கே போர்ட்டலில் என்ன இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது, ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஸ்கிரிப்டில் ரிசோர்ஸ் குரூப் கொடுக்கணும். அப்போது ரிசோர்ஸ் குரூப் எப்படி இன்புட் கொடுப்போம், ஹைஃபன் ரிசோர்ஸ் ஹைஃபன் குரூப். ஸோ இங்கே இன்புட் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் குரூப், எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். இங்கே எப்படி ட்ராப் டவுனில் நம்ம செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே நம்ம இன்புட் கொடுப்போம். ஸோ அஜூர் CLI RG அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நான் ப்ளேஸ் பண்ணுறேன், அஜூர் CLI -RG. அப்போது இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நான் என்னோடய விஎம்ஐ ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, விர்ச்சுவல் மிஷினுடைய நேம் இருக்குது. இங்கே நம்ம வந்து நேம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல, அப்போ ஹைஃபன் நேம். இப்போது இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம். என்ன நேம் கொடுக்கலாம்னா, ஒரு மீனிங்ஃபுல் நேம், அஜூர் CLI -VM அப்படிங்கிற ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ரீஜியன் இருக்குது. ரீஜியன் வந்து என்ன, ஈஸ்ட் யூஎஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ நம்ம என்ன கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். லொக்கேஷன் வந்து இப்போ ஹைஃபன் லொக்கேஷன் ஈஸ்ட் யூஎஸ் அப்படின்னு கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். ஏன்னா அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரிசோர்ஸ் குரூப்பை வந்து ஒரு லொக்கேஷனில் போட்டிருக்கோம்ல, ஈஸ்ட் யூஎஸ்ங்கிற லொக்கேஷனில். ஸோ அதே லொக்கேஷனே இது எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலைன்னாலும் இந்த ரிசோர்ஸ் குரூப்போடைய லொக்கேஷனே இது எடுத்துக்கிறோம். பட் ஃபைன், நம்ம சும்மா லொக்கேஷனை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம். இக்னோர் பண்ணிவிட்டு இமேஜுங்கிற என்ன, OS. ஓகேவா, இந்த OS வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம், ஹைஃபன் இமேஜ் ஸ்பேஸ். இங்கே வந்து கரெக்டான சைஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு கமெண்ட் இருக்குது. அதாவது ஏஜி பப்ளிஷர் லிஸ்ட். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இமேஜுக்கு வந்து 2022 டேட்டா சென்டர் அஜூர் எடிஷன். இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, ஏஜி கெட் இமேஜ் பப்ளிஷர் இமேஜஸ் பப்ளிஷர் லிஸ்ட். அஜூர்லேருந்து இமேஜஸை ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இட் வில் டேக் 1 or 2 minutes ஆஃப் டைம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுல்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே அண்ணா, என்ன சொல்றீங்க புரியுது அண்ணா, கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் மெமரி பண்ணும். நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் இதிலே தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும். ஓகேவா? சரி சரிங்க. இந்த அவுட்புட் வரட்டும். ஸோ இங்கே பாருங்கள், அஜூர் போர்ட்டலே கொடுத்துருக்காங்க, ஏஜிவிஎம் லிஸ்ட் அவுட்புட் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்து, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இமேஜஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபுல்லாமே வந்து லினக்ஸோடது, கீழே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து விண்டோஸோடையது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். x84 x64 ஆஃபர் வந்து விண்டோஸ் சர்வர், பப்ளிஷர் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர், SKU வந்து 2022 டேட்டா சென்டர், இதுக்கான URL இந்த மாதிரி வரும். இப்போது இந்த அலையாஸுங்கிற நேம் இருக்குது பார்த்தீங்களா, அலையாஸுங்கிற நேம் தான் வந்து நம்ம இங்கே கொடுப்போம். இது கொடுக்கலாம், இல்லை
இங்கே இது எஸ்கேயு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் அதை சொல்லிடுறேன். ஒரு இமேஜுக்கு ஓஎஸ்க்கு வந்து ஒரு 3 ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். அதாவது அந்த ஓஎஸோட இமேஜஸ்க்கு வந்து 3 ஃபீச்சர். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபர் அப்படின்னு, பப்ளிஷர், எஸ்கேயு அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஃபீச்சர் இருக்கும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் ஒரு இமேஜை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது ஆஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யார் இதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை யார் ஆஃபர் பண்ணுறது? நம்ம வந்து என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம்? விண்டோஸுங்கிற ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இதை ஆஃபர் பண்ணுறது யார் அப்படின்னா, விண்டோஸில் யார் ஆஃபர் பண்ணுறா? விண்டோஸ் சர்வர் தான் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பப்ளிஷர். ஸோ இந்த பப்ளிஷர் என்ன அப்படின்னா, இந்த ஆஃபர் பண்ணியிருக்கிற அந்த விண்டோஸ் சர்வரை யார் பப்ளிஷ் பண்ணது அப்படிங்கிறது. ஸோ யார் பப்ளிஷ் பண்ணா? மைக்ரோசாஃப்ட் தான் இதை பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? எஸ்கேயு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கீ யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் எஸ்கேயோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் கீ யூனிட் அப்படிம்பாங்க. அதாவது ஓஎஸ் வந்து விண்டோஸ் தான். அதில் என்ன ஆஃபர் அப்படின்னா, இந்த விண்டோஸில் விண்டோஸ் சர்வர் ஆஃபர். ஸோ இதை யார் ஆஃபர் பண்ணது அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபர் பண்ணாங்க. இதில் இந்த விண்டோஸ் சர்வரில் இது என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ இந்த எஸ்கேங்கிறது வந்து இயர் ஆஃப் அந்த சாஃப்ட்வேரோடைய இது லைவுக்கு வராது. ஸோ இப்போ வந்து 2022, 2029 இந்த மாதிரி இந்த எஸ்கேயு டைப்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஓஎஸ் சர்வருடைய வெர்ஷன். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேயு கொடுத்துருக்காங்களா? இதில் 2022 டேட்டா சென்டர், 2022 டேட்டா சென்டர் Azure எடிஷன் கோர். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் எஸ்கேயு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மைக்ரோசாஃப்ட், இது வந்து மைக்ரோசாஃப்ட். எஸ்கேயுங்கிறது 2022 அப்படின்னு சொல்லுவாங்க. 2022 ஃபுல் நேம் இது அதில் வந்து என்ன டேட்டா சென்டர் Azure எடிஷன் இல்லை Azure கோர் இந்த மாதிரி எஸ்கேயு இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கமாண்டில் யூஸ் பண்ணுறப்போ இப்போ நம்ம இங்கே இமேஜுக்கிட்ட நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், 2022 டேட்டா சென்டர் Azure எடிஷன் இந்த மாதிரி ஒரு எஸ்கேயு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த எஸ்கேயு வந்து அந்த ஓஎஸுடைய எஸ்கேயு. இது கரெக்டாக கொடுத்தா தான் இது எடுத்துக்கிறோம். இதை தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எடுத்துக்காது. ஓகேவா? இதில் நீங்கள் ஒரு கமா இல்லை ஸ்பேஸ் விட்டால் கூட இதை கன்சிடர் பண்ணிக்காது. இப்போது இந்த எஸ்கேயோடைய அலையாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து 2 பேர் இருக்கும் பார்த்தீங்களா? ஜென்ரலாக ஒருத்தரை கூப்பிட்றதுக்கு 2 வகையான பேர் இருக்கும். 2 பேரை கூப்பிட்டாலும் ஒருத்தர் தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இதுக்கு ஒரு அலையாஸ் செட் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது இந்த இதுலேயும் நம்ம கமெண்டில் கொடுக்கலாம், இல்லை இன்னொரு நேம்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த அலையாஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ் 2022 எடிஷன் இந்த மாதிரி டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, இந்த ஹைஃபன் கொடுக்காம. ஓகேவா? அப்போது நீங்கள் கமெண்டில் வந்து, அதாவது நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்போ அந்த கமெண்டில் இதுவும் கொடுக்கலாம், இல்லை இந்த இதுவும் கொடுக்கலாம். ஆனால் இதில் எதுவும் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. இதில் கொடுக்குறப்போ நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, அது கன்சிடர் பண்ணிக்காது. ஓகேவா? இப்போது இந்த அவுட்புட் வரவே இல்லை, அது வந்து ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், இருக்கட்டும் அது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை மட்டும் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இங்கே வந்து நம்ம விஎம் நேம் கொடுத்தாச்சு, சரி இமேஜ் கொடுத்துட்டோம். ஓகேவா? அஜூர் போர்ட்டலுக்கு வரோம், இமேஜ் கொடுத்தாச்சு. இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, சைஸ் கொடுக்கணும்ல, விஎம்முடைய சைஸ் கொடுக்கணும், என்ன சைஸ் வேணும் அப்படின்னு. ஸோ அப்போது இங்கே இமேஜ் கொடுத்தாச்சு. இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹைஃபன் சைஸ். இந்த விஎம்முடைய சைஸ், நமக்கு விஎம்முடைய சைஸ் என்ன வேணும்னா ஜென்ரல் பர்பஸில் வேணும். அப்போது ஸ்டாண்டர்ட் D2S_V3 இதுவுமே இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். ஸ்டாண்டர்ட் D2S4 இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் எடுத்துக்காது, கரெக்டாக கொடுக்கணும் இன்புட் கொடுக்குறப்ப. ஓகேவா? ஸோ ஹைஃபன் சைஸ் ஸ்டாண்டர்ட் V3. இப்போ நம்ம சைஸ் கொடுத்துட்டோம்.
ஓகேவா? ஸோ சைஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். எதுக்காகனா லாகின் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறோம். அப்போது ஹைஃபன் அட்மின் ஹைஃபன் யூசர் நேம் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு யூசர் நேமுக்கான இன்புட் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன நேம் கொடுக்குறோம், அஜூர் அட்மின் அப்படிங்கிற நேம். இதுதான் லாகின் பண்ணக்கூடிய யூசர் நேம். இப்போ யூசர் நேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைஃபன் அட்மின் யூசர் நேம் வந்து அஜூர் அட்மின் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும், நம்மளுக்கு பாஸ்வேர்டு வேணும். அப்போ ஹைஃபன் பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு. இப்போது பாஸ்வேர்டுக்கான இன்புட் வந்து நான் வெல்கம் @12345 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம நெட் கார்டு கொடுக்கணும், அதாவது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கொடுக்கணும். பட் அதெல்லாம் இப்போ வேண்டாம். இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்தாலே நம்மளுக்கு விஎம் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியுதா? ஏஜி விஎம் கிரியேட், அஜூரில் விஎம் கிரியேட் பண்ணுறோம். எந்த ரிசோர்ஸ் குரூப் கீழே, இந்த ரிசோர்ஸ் குரூப் கீழே விர்ச்சுவல் மிஷினுடைய நேம் என்ன, ஹைஃபன் நேம் அஜூர் சிஎல்ஐ விஎம், லொக்கேஷன் ஈஸ்ட் யூஎஸ், இமேஜ் வந்து டேட்டா சென்டர் எடிஷன். இது சைஸ், நம்மளுடைய விஎம் உடைய சைஸ் என்ன, நம்ம விஎம்க்கு லாகின் பண்ணக்கூடிய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும், நம்ம லாகின் பண்ணலாம், சரி விஎம் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ரன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எதுவும் விர்ச்சுவல் மிஷின் இருக்கான்னு பார்க்குறேன். சாரி. ஸோ இப்போது என்கிட்ட எந்த விஎம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விஎம் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் ஆகலைன்னா லெட் இட் பி. அது ஸ்டாப் ஆகலை. ஸோ அதை நான் ஜஸ்ட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு சிஎம்டி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா? ரன் பண்ணுறேன்னா இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்மளுக்கு இங்கே காட்டிடும், இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு. ஸோ ஓகே, ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு. அன்ரெகனைஸ்ட் ஆர்கியூமெண்ட் தட் இஸ் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து ரெகனைஸ் பண்ணிக்கல அப்படின்னு வருது. ஸோ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா ஹைஃபன் அட்மின். ஓகே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம். என்ன அப்படின்னா ஹைஃபன் அட்மின் பாஸ்வேர்ட். நம்ம வந்து ஜஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம், அது எடுத்துக்கல. ஹைஃபன் அட்மின் அப்படிங்கிற இன்புட் கொடுக்கணும். இதுதான் நம்ம பண்ணியிருக்கிற மிஸ்டேக். இப்போ நம்ம திரும்பவும் ரன் பண்ணுவோம். இங்கே விஎம் ஓகே, திரும்பவும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற அந்த இமேஜ் வந்து இங்கே ப்ராப்ளம்னு காட்டுது. இன்வேலிட் இமேஜ் யூசர் யூஆர்எல் ஆர் கஸ்டம் இமேஜ் ஐடி. ஓகே, ஸோ ஓகே, நம்மளுக்கு என்ன எரர் வருதுன்னா இமேஜ் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னு நம்மளுக்கு எரர் வருது. ஸோ இந்த இமேஜோட ஐடி வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஒரு இமேஜ் ஐடி கொடுக்கலாம். இங்கேயே சஜஷனில் காட்டும் விண்டோஸ், இது பாருங்கள், வின் 2022 டேட்டா சென்டர். இது வந்து அலியாஸ் நேம். இது ஓகேவா? இந்த நேம் வந்து அலியாஸ் நேம் 2022ங்கிறது. இது வந்து எஸ்கேயு நேம் இல்லை. நான் உங்களுக்கு எஸ்கேயு நேம் இங்கே காட்டியிருக்கேன். எஸ்கேயு நேம் வந்து ஹைஃபனோட சேர்ந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைஃபனோட சேர்ந்து வருது. இது வந்து அலியாஸ் நேம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை எடுத்துட்டு, சாரி, ஸோ இந்த நேம் எடுத்துட்டு நம்ம அலியாஸ் நேமை போட்டு செக் பண்ணலாம். ஓகே, இதில் கிரியேட் ஆகுதான்னு பார்த்துடலாம். இப்போ எதுவும் எரர் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வரும், எரர்ஸ் வரும். ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த இமேஜ் வந்து நான் லாஸ்ட் செஷனில் யூஸ் பண்ணியிருந்தேன். மேபி அந்த இமேஜ் இந்த லொக்கேஷனை இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த ஈஸ்ட் யூஸ்ங்கிற லொக்கேஷனில் வந்து இல்லாமல் இருந்திருந்தால் நம்மளுக்கு இந்த எரர் வந்திருக்கும். சரி, பார்க்கலாம் இப்போ என்ன எரர் வருதான்னு. எனக்கு தெரிஞ்ச எரர் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த இன்புட் எல்லாமே கரெக்டு. ஸோ லெட்ஸ் see for the creation.
ஸ்டில் டேக்கிங் அ டைம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ ஸ்டேட்டஸ் ரன்னிங் அப்படின்னு காட்டுச்சுன்னா விஎம் கிரியேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஓகேவா? ஸோ இப்போது ஃபைன், இங்கே போயிட்டு நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு இங்கே விஎம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? இங்கே ஸ்டேட்டஸ், இந்த விஎம்முடைய ஸ்டேட்டஸ் என்னென்னா இன்னும் கிரியேட்டிங்கில் தான் இருக்குது. விஎம் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, பட் இட் இஸ் இன் கிரியேட்டிங் ஸ்டேட். ஓகே, இங்கே நம்மளுக்கு அவுட்புட் வரும் கிரியேட் ஆனதுக்கப்புறம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த அவுட்புட் ஒன்ஸ். ஓகேவா? இவ்வளோ தான் சிம்பிள். அஜூர் சிஎல்ஐ வழியாக நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதைத்தான் நீங்கள் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இங்கே விஎம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டு கிடச்சிடுச்சு. இப்போது இந்த விஎம்க்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் அசைன் ஆகிடுக்கு. அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸும் அசைன் ஆகிடுக்கு. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடுச்சு. ஆனால் மெயின் ரிக்குவயர்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கமாண்டில் கொடுத்ததுனால ஸோ இந்த ஐபி இதெல்லாம் வந்து அதுவே எடுத்துக்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐபி வந்து ரிமோட் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஐபி காப்பி பண்ணிவிட்டு இந்த ஐபி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணலாம். விஎம் லாகின் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்ட் ஆகுது. இப்போ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து இங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தோம், அஜூர் அட்மின், பாஸ்வேர்டு வந்து welcome@12345 கொடுத்துருந்தோம். சூப்பர், எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகிடுச்சு. விஎம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு லாகின் ஆகிடுச்சு. சூப்பரா? ஓகேவா? ஒரு சிஎம்டி டூல் வழியாக நம்ம அஜூர் போர்ட்டலே யூஸ் பண்ணாமல் விஎம்ஐ கிரியேட்டும் பண்ணியாச்சு, லாகினும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ எது ஈஸியாக இருக்குது? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல நம்மளுக்கு.